இன்றைக்கு இந்த முருகன் மலையானது 6 படையில முதல் படை. இதை சிக்கந்தர் மலையாக ஆக்க வேண்டும் என்று பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் முயற்சி செய்கின்றன. அதற்கு வெளிநாட்டு சதியும் கூட இருக்கின்றது என்று மக்களால் கூறப்படுகின்றது. காரணம், இங்க ஆள்கின்ற அரசாங்கங்கள் இந்துக்களுக்கு விரோதமான அரசாங்கம். இந்த கோயிலை மாத்திரம் இடிக்கணும் அப்படி திட்டமிட்டு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. லண்டன் கோர்ட்ல இது முருகன் மலை அப்படி தீர்ப்பாயிருக்குது. மேல பல ஆண்டுகளாக தீபம் ஏற்றப்பட்டு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக தீபம் ஏற்றப்படாமல் இருக்கின்றது. நம்முடைய ஹைகோர்ட் ஆனது மேல தீபம் ஏற்ற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கின்றது. இங்க இருக்கக்கூடிய அறநிலையத்தை ஆகட்டும், அரசாங்கமாகட்டும் அதுக்கு அனுமதி மறக்கப்பட்டு தொடர்ந்து இந்து முன்னணி சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை ஜோதி அன்னைக்கு ஒரு போராட்டம் பண்ணிட்டே இருக்கிறோம். இதற்கு தீர்வு வர வேண்டும். இந்த முஸ்லிமுடைய சதியை முறியடிக்க வேண்டும். அவர்கள் மேலே ஆடு வெட்டுவோம் என்று ஒரு புனித மலையில ஆடு வெட்டுவோம் என்று சொல்கின்றார்கள். அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை காவல்துறை எடுக்க வேண்டும். சிறுபான்மை என்றால் இந்த காவல்துறையும் அரசாங்கம் பயப்படுகின்றது. நாம மேல போக முடியறதில்ல தீபம் ஏத்தருக்கு. அவங்க ஆடு வெட்டுக்கு போறதுக்காக அனுமதி கொடுக்கறன்னு சொல்லி இன்னைக்கு அது தடுத்து நிறுத்தப்பட்டு இருக்கின்றது. இது ஒரு புனிதமான மலை. இந்த அரசாங்கம் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லைன்னா ஆன்மீக பெரியலோடு கலந்து இங்க மக்கள் மத்தியிலே இந்த மலையை காப்பாற்ற வேண்டும், முருகரை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு போராட்டம் நடக்கும்னு இந்த நேரத்துல தெரிஞ்சுக்கிறோம். இல்ல, அப்படி தீபம் ஏற்ற போனதுனால வழக்கு செய்யப்பட்டு கைது செஞ்சிருக்காங்க. கைது செஞ்சிருக்காங்க. அதனால அது என்ன பண்றதுங்கிறத பத்தி நாங்க வக்கீலோட ஒரு டிஸ்கஷன் இருக்குது. அதை பத்தி அப்புறம் பின்னாடி தகவல் வரும். மலை மீது வந்துட்டு அவங்களுக்கு உரிமை இருக்கு. இல்ல, இது லண்டன் கோர்ட்ல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்பவே இது முருகன் மலைன்னு சொல்லி இருக்குது. எப்படி அவங்க சொல்றாங்க சிக்கந்தர்வுக்கும் இதுக்கு என்ன இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. இப்படி பல்வேறு இடங்கள் இது மாதிரி பிரச்சனை பண்றாங்க. திண்டுக்கல்ல மேல கோயில் இருக்கு, சாமி இல்ல. திப்பு சுல்தானுடைய காலத்துல படையெடுப்புல அந்த சாமி சிலைகளை தூக்கி எறியப்பட்டு என்னாங்க கொண்டு போய் வைக்க முடியல. இது மாதிரி பல நகரங்கள்ல அது மாதிரி இருக்குது. சமயத்துல கூட ஒரு புக்கு வெளியிட்டு இருக்காங்க, கல்வெட்டில் துலுக்கர்கள் அப்படி வந்திருக்கால. பல ஊர்ல சாமி சிலையை சேதப்படுத்தியிருக்காங்க, கோயிலை இடிச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க மதுரையிலையும் கூட திப்பு சுல்தான் அந்த காலகட்டத்துல அந்த சிலையை சேதப்படுத்தியிருக்காங்க. அது இன்னைக்கு பக்தர் பாக்குற மாதிரிதான் வச்சிருக்காங்க. இது மாதிரி நிறைய இடங்கள்ல நடந்திருக்குது. அதனால சிக்கந்தருக்கும் இந்த மலைக்கு சம்பந்தம் இல்லை, வேணும்னு திட்டமிட்டு இந்த இஸ்லாமியர்கள் முயற்சி பண்றாங்க. பக்கத்துல இங்க கூட கோயில் இடத்துல சர்ச் இருக்குது. கோயிலுக்கு பக்கத்துல இயேசுவே மெய்யானவர் அப்படின்னு வாசம் இருக்குது. இங்க இருக்கவங்க யாரும் அதை கேட்கறதுக்கு தயாரா இல்லை. கந்தூரி வழிபாடு எங்க வேணாலும் மட்டும், இது முருகன் மலை, இங்க வரக்கூடாதுங்கிறத நம்முடைய கேள்வி. இது விவகாரம் அதான் இப்ப இந்த அரசாங்கம் இன்னைக்கு என்ன நடவடிக்கை எடுக்குதுன்னு நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நடவடிக்கை எடுக்கிறன்னு சொல்லி இருக்காங்க. இல்லைன்னா ஒரு 10 நாள் 20 நாளுக்குள்ள பெரியவங்களோட ஆன்மீக மடாதிபதிகள் பெரியவங்கள சந்திச்சு இது மிகப்பெரிய போராட்டம் நடக்கும். ஏன்னா நமக்கு உதாரணம் சென்னிமலை கிறிஸ்தவ மலையா மாத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. அங்க உடனே மக்கள்லாம் வெகுண்டு எழுந்து லட்சக்கணக்கான பேர் அங்க ஒன்னா சேர்ந்தாங்க. அதுக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டார். அதனால இங்கேயும் கூட அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டாம் என்று அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றோம். இங்க மக்கள் மத்தியிலே இந்த மலையை காப்பாற்ற வேண்டும், முருகரை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு போராட்டம் நடக்கும்னு இந்த நேரத்துல தெரிஞ்சுக்கிறோம். இல்ல, அப்படி தீபம் ஏற்ற போனதுனால வழக்கு செய்யப்பட்டு கைது செஞ்சிருக்காங்க. அதனால அது என்ன பண்றதுங்கிறத பத்தி நாங்க வக்கீலோட ஒரு டிஸ்கஷன் இருக்குது. அதை பத்தி அப்புறம் பின்னாடி தகவல் வரும். இன்றைக்கு இந்த முருகன் மலையானது 6 படையில முதல் படை. இதை சிக்கந்தர் மலையாக ஆக்க வேண்டும் என்று பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் முயற்சி செய்கின்றன. அதற்கு வெளிநாட்டு சதியும் கூட இருக்கின்றது என்று மக்களால் கூறப்படுகின்றது. காரணம், இங்க ஆள்கின்ற அரசாங்கங்கள் இந்துக்களுக்கு விரோதமான அரசாங்கம். இந்த கோயிலை மாத்திரம் இடிக்கணும் அப்படி திட்டமிட்டு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. லண்டன் கோர்ட்ல இது முருகன் கல்வெட்டில் துலுக்கர்கள்
அப்படி வந்திருக்கால பல ஊர்ல வந்து சாமி சிலையை சேதப்படுத்தியிருக்காங்க, கோயிலை இடிச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க மதுரைகளையும் கூட திப்பு சுல்தான் அந்த காலகட்டத்துல வந்து அந்த சிலையை சேதப்படுத்தியிருக்காங்க. அது இன்னைக்கு பக்தர் பாக்குற மாதிரிதான் வச்சிருக்காங்க. இது மாதிரி நிறைய இடங்கள்ல நடந்திருக்குது. அதனால சிக்கந்தருக்கும் இந்த மலைக்கு சம்பந்தம் இல்ல, வேணும்னு திட்டமிட்டு இந்த இஸ்லாமியர்கள் முயற்சி பண்றாங்க. பக்கத்துல இங்க